ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிசைட் கோ தமிழ். இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் போகிறோம். ரொம்ப ஒரு அழகான பிளேஸ்க்கு. ஆமாம், இங்கே நம்ம யூஏஇயில் தான் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஆன் த வேல வந்து எங்கள் பாப்பாங்களுக்கு பசி எடுத்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் அப்புறம் எங்கள் பெட்ரோல் பங்க்கில் வந்து டெக்ஸாஸ் சிக்கன் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா, இது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அவங்களுக்குலாம் கரெக்டாக செட்டில் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். இப்போ போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம யூஏஇன்னு என்ன நினைப்போம், அழகான டாலஸ்ட் பில்டிங் இருக்கும், நெக்ஸ்ட்டு மால்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சர் ரைட்ஸு, வாட்டர் பார்க்கு, நெக்ஸ்ட்டு ஃபவுண்டெயினு அப்படி தானே இருக்கும். பட் ஆனால் இது வந்து நம்ம யூஏஇயோட மறுபக்கம்னு சொல்லலாம். இது மாதிரி பிளேஸும் இங்கே இருக்குது. பட் ஆனால் இந்த பிளேஸ்க்கு நம்ம எப்பயும் போக முடியுமானா, இங்கே வந்து சம்மர் டைமில் ரொம்ப ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் போக முடியாது. வின்டர்னாவே இது மாதிரி பிளேஸ்க்கு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வின்டர் விசிட் பிளேஸ். வின்டர் வந்தால் கண்டிப்பாக நம்ம இங்கெல்லாம் போவோம். அது என்ன பிளேஸ் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஷார்ஜாவில் இருக்க கோஃபக்கானுக்கு தாங்க போகிறோம். இந்த ட்ராவலே நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். காடு மலை ஆறு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெசர்ட் லேண்டில் ட்ராவல் பண்ணுவோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே கேமலும் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மலைக்கு நடுவில் போவோம். நம்மளை சுற்றி மலையாக இருக்கும். நம்ம நடுவில் ரோட்டில் வந்து அழகாக ட்ராவல் பண்ணலாம். இதுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு அழகாக 4 டனல் இருக்கும். அதில் ஒரு டனல் பார்த்திங்கன்னா நம்ம 2 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் டேம்க்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரீச் ஆகிற பிளேஸ் வந்து ஷீஸ் ரெஸ்ட் ஏரியா. இங்கே வந்து ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, குழந்தைங்க விளையாடுறதுக்கான பார்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நாமளும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு களைப்பாடுறதுக்கு நல்ல சீட்டிங் பிளேஸும் இருக்குது. மலைக்கு நடுவில் இவ்வளோ அழகான ஒரு ப்ளே ஏரியா. எங்கள் பாப்பா சும்மா இருப்பாங்களா, விடு ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ளே ஏரியாக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை. அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டே போகுது. அதை பார்த்துட்டு எங்கள் பாப்பாங்க விளையாடாமல் அந்த ஆட்டுக்குட்டி ஏன் கத்துது, அது அம்மாவை காணும், அப்பாவை காணும், மிஸ் பண்ணுதான்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஷீஸ் பார்க் போகலாம் வாங்க. இந்த பார்க்கில் நம்ம பார்பிக்யூ பண்ணலாம். பட் ஆனால் நம்ம இந்த பார்க்கில் நம்ம வேணுங்கிற இடத்துல பிடிச்ச பிளேஸ்லலாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கே தான் பண்ணி ஆகணும். இந்த பார்க்கில் ரொம்ப அழகான விஷயம் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த வாட்டர் ஃபால். நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இது ஒரு ஆர்டிஃபிஷியலான வாட்டர் ஃபால். இது நல்ல ஒரு பெரிய பார்க்குங்க. இங்கே வாட்டர் ஃபால், ஃபவுண்டெயின் மட்டும் இல்லாமல் இங்கே நல்ல ஒரு பெரிய ப்ளே ஏரியா இருக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் பாண்ட் இருக்குது. இங்கே மவுண்டெயின் வாக்கும் இருக்குது. இங்கே சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட காமிக்கிறாருங்க. இங்கே நம்ம மவுண்டெயின் வாக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வியூவிங் டெக் இருக்குது. இந்த பார்க்கு சுற்றி இருக்கிறது எல்லாமே ஹஜர் மவுண்டெயின். ஸோ நம்ம அந்த வியூவிங் டெக் மூலிமா நம்ம ஹஜர் மவுண்டெயின்ஸை பார்க்கலாம். இங்கே பிபிக்யூ ஏரியா இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் ஆனால் இங்கே நம்ம கேம்பிங்லாம் பண்ண முடியாது. இந்த பார்க்கில் ஃபுட்பால் விளையாடக்கூடாது, கேம்பிங் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஹார்ஸ் ரைடிங் கிடையாது, நோ பெட்ஸ் அலவுடு. ஸோ இது மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. அது பார்க் என்ட்ரன்ஸில் போர்டில் அதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு அழகான ப்ளே ஏரியா இருக்குது. அதை பார்த்தோன்னே தக்ஷினி தனிஷ்டி விளையாட போயிட்டாங்க. இந்த ப்ளே ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் விளையாண்டுருப்பாங்க. இந்த ப்ளே ஏரியாவில் வந்து ஜிப்லைன் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அது புதுசு. ஸோ அதனால் இங்கே நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஸ்டெப்ஸ் போகுது பாருங்கள். இதில் போனோம்னா இந்த பார்க்கோட ஃபுல் வியூ, நம்மளுக்கு ஓவர் வியூ பார்க்க முடியும்.
இப்போ நம்ம ஒரு 30 மீட்டர் ஹைட்டில் இருந்துக்கிட்டு இந்த ஷீஸ் பார்க்கோட ஓவரால் வியூவை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பார்க்கை சுற்றி இருக்கு இல்லைங்களா மவுண்டைன்ஸ், இதெல்லாம் வந்து ஹஜர் மவுண்டைன்ஸ். ஸோ இதுதான் இந்த பார்க்கோட ஓவர்வியூ. இது முடிச்சுட்டு நாம் நெக்ஸ்ட்டு அல் ரஃபிசா டேம் போகலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம காடு மலையெல்லாம் தாண்டி இப்போ டேமை பார்க்க வந்தாச்சு. இப்போ நம்ம இருக்கிறது அல் ரஃபிசா டேம். இங்கே வந்து வியூ பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து போட் ஹவுஸும் இருக்குது. எங்கள் பாப்பாங்க இங்கே வந்தோடனே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற வாத்துக்கும் மீனுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இங்கேயும் வந்து ப்ளே ஏரியா இருக்குது. இங்கே போட்டிங் போகலான்னு பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு 1 hour வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே இங்கே டைம் லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே பக்கத்தில் இருக்கிற அல்சுகுப் ரெஸ்ட் ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே இவ்வளோ மீனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பா அதை பார்த்துட்டு அவளோட பேக்லேருந்து எடுத்துகிட்டு அவளோட பிஸ்கெட்லாம் போட ஆரம்பித்தாங்க. அவ்வளோ மீனுங்க, ஒரு மீன் கூட்டமே இருக்குது. இது கேட்ஃபிஷ் தான். அதாவது யார் வந்து அதுங்களுக்கு ஃபுட்டு போடுறாங்களோ அவங்க டைரெக்ஷனாக பார்த்து இருக்குது. எவ்வளோ போட்டாலும் பத்தாது, அவ்வளோ மீன் போட வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கேயும் பாப்பாங்க வந்து நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாப்பாங்கெல்லாம் நல்லா விளையாடுறாங்க. நிதானமாக போனங்காட்டி நம்மளால் அவ்வளோ பிளேஸ் வந்து கவர் பண்ண முடியல. நீங்கள் இன்கேஸ் கோர்ஃபகானில் வர மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரமாகவே வரணும். அதே மாதிரி டைம் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கணும். இந்த நேரத்துக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் மேப் வேணாலும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நாங்கள் இங்கே எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அல்சுகுப் ரெஸ்ட் ஏரியாவுக்கு கிளம்பிட்டோம். இதாங்க கோர்ஃபகான் மேப் இங்கே டேம் ஏரியாவில் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக அது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எந்த ஏரியா போகலான்னு சொல்லிவிட்டு இப்போ நாம் வந்து ப்ளே ஏரியாவில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே வந்து ப்ளே ஏரியா அட்ராக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பாப்பாங்க விளையாட்டுன்னு சொல்லிட்டு நிதானமாக போனாங்காட்டி நம்மளால் 4 ஏரியா தான் கவர் பண்ண முடிஞ்சது. இதே நம்ம கொஞ்சம் நேரமாக வந்திருந்தோம்னா அங்கங்கே கரெக்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம்னா நாமளும் இங்கே நிறைய ஏரியா நம்ம கவர் பண்ணியிருக்கலாம். இப்போ மணி சரியாக ஒரு 5:30 மணி இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது அல்சுகுப் ரெஸ்ட் ஏரியா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இது எல்லாமே கோர்ஃபகானோட மலைத்தொடர் தாங்க. அதர் சைடு வந்து அந்த கோர்ஃபகானோட ஊர், பீச்சு, போர்ட்டு நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஈவினிங் வந்தங்காட்டி நம்மளுக்கு நைட் வியூவும் கிடச்சிது. அந்த லைட்லாம் போட்டுட்டு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாம் எந்த உயரத்தில் இருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம சீ லெவல்லேருந்து ஒரு 600 மீட்டர் உயரத்தில் இருக்கோம்.
அவ்வளோதாங்க, ஆன் த வேல வாட்டர் ஃபால் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ரெடி செட் கோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.